இவனே விருந்தாளி மாதிரி டயத்துக்கு தான் வந்தான். இப்போ திரும்ப போகணுமா நீ? பார்த்துருவாங்க, பார்க்க மாட்டாங்க. பெரிய எல்லாம் இவ்வளோ வேகமாக சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியுமான்னு உங்களுக்கு கேட்டியா? நீ பாருங்க என்னமோ சொல்லிட்டு போகிறேன். ஃபோட்டோ எடுக்கணும்னு மட்டும் சொல்லணும். கட்டன்னு எல்லாத்தையும் சொல்கிறாயா? என்னென்ன சொன்னான்னு சொல்ல முடிஞ்சிடும். ஏதோ நாங்கள் ஏதோ ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுற மாதிரி நீ எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னால் எனக்கு என்ன தெரியும்? இந்த ட்ரோனு மட்டும் தெரியும், பறக்கும். இந்த கேமரா தெரியும். ட்ரோனே ரெண்டா? இப்போ பெரிய விசேஷம் போகிறப்ப எந்த ஊர்? ஆமாம், அதான் போகணும்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. சரி கிளம்புங்க. சரி அப்புறம் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக வந்துடுறோம். என்ன சித்தப்பா இங்கே வந்து சைவம் தானே செய்யக்கூடாதா? சரி அங்கே போயிடலாம். நாங்கள் அசிஸ்டண்ட்டாக அங்கே வந்துடுறோம். சரி நீங்கள் ஃபோன் பண்ணுறப்போ பார்சல் தாத்தா வச்சாரா? வச்சிருக்கேன். சித்தப்பா நான் அவர் என்ன கூப்பிட போறாருன்னு தான் இப்போ பார்க்க போகிறேன். மாமா பேர் வந்து இல்லை அவர் என்ன பேர் சொல்கிறாருன்னு கேட்பேன். சொல்லுவேன். நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கிருஷாந்த் என்ன அந்த காலத்துல இந்த பேர் தெரியல அவனுக்கு. தப்பாலாம் யாரும் சொல்ல மாட்டீங்க. இருதான் சரி. முதல்ல அம்மாச்சி நகை காப்புறது நிக்கவா? கொலுசை போட்டுட்டாவ வெளியேற நான் மட்டும் கொடு. போட்டது யாரு? மாமா டவுசர் போடாம இருக்காப்பா. துணி போட உட்காரு, கீழே உட்காருங்க. துணி போட பக்கெட்டு சித்தப்பா பக்கெட்டு நேரா நின்று கத்தி கையில கொண்டு வைங்க அவருக்கு மச்சனுக்கு. நெத்திரி வைப்பா. அம்மாச்சி யார் வாங்க நகையை போடுங்க குழந்தைக்கு. அம்மாச்சி நகை அடுத்த நகை குழந்தைய மடியில கொடுமா, மாமா மடியில கொடுங்க குழந்தைய. சட்டை காலை வச்சுக்க அவரு யாராவது நகையை போடுங்க. அவ்வளவுதான். நீங்க உட்காருங்க. அம்மாச்சி தான் போடணும். முதல்ல அம்மாச்சி போடாச்சுன்னா அப்புறம் அப்பாவி நகை போடுங்க வரிசையா.
நகையை சந்திரிக்குமா பின்னாடி வந்து போறாங்க பாப்பா கிடைச்சி இல்லாம பூலா நவுத்து மேல நல்லா ஏற்றி வைக்காங்க வெயில் இருக்கிறாங்க